அது உங்களுக்கே தெரியல. நான் சொன்ன ஒரு வார்த்தை முதல்ல ஒரு மாதிரி அசால்ட்டாக நினைச்சாங்க. அப்புறம் இவங்க இறங்கி அந்த பாட்டெல்லாம் பாடின பிறகு அவங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பசங்க எப்படி பயங்கரமாக பண்ணுறாங்க பசங்க. உங்களுக்குள்ள ஆண்டு நிறைய கிருவை வச்சிருக்கிறாரு. அந்த கிருவை கத்தருக்காக பயன்படணும். இந்த பலவான் கையில் அம்புகளாக நீங்கள் இருக்கிறபடினால பலவான் கையில் இருக்கிற அம்பு எப்படி போய் பாய்ந்து எதிரியை தாக்குதோ அதுபோல் ஆண்டவர் கையில் நீங்கள் வல்லமையாக இருக்கிறீங்க. கத்தர் வல்லமையாக பயன்படுத்தி ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்குது. கத்தர் நல்லா பயங்கர சுகவீரமாக இருந்தாலும் கூட ஃபுல்லாக உட்காந்துருந்தேன். 3 மணிக்கு தான் சாப்பிட்டேன். உண்மையாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கத்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களை கத்தர் ஆஸ்வதிக்க போகிறாங்க. ஆண்டவருக்காக பாருங்கள், நிறைய பேர் வேலை செஞ்சு தான் வராங்க. யாருமே வேலையை விட்டு வரல, வேலையை செஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும்படியாக அநேக பிள்ளைகளை கத்தர் கொண்டு வந்தார். சொல்லலாம் கத்தருக்கு சோதரம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக சோத்திரப்பா. நேற்றுக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட, இந்த கூட்டத்திற்காக ஜெபித்த, ஒத்துழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வாலிப பிரயாத்தில் சிருஷ்டிகளை நினைவு சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த வாலிப நாட்களில் எழுப்பி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன். வரும் நாட்களில் அப்பா உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற ஆண்டவரை விளக்காய் இவர்களை மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மூலமாய் எரிகிற நெருப்பானது அநேகரை தொடத்தக்கதாக, குழந்தைகளுக்கு எரியத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளுக்கு வல்லமையாய் பயன்படுத்தும். 3ஆம் தேதி 9ஆம் தேதியும் உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகள் மூலமாய் வெளிப்பட போவதற்காக சொல்கிறேன். காட்டு எருமையை கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில்